மூளை வளரணும்னா புத்தகம் படித்தாக வேண்டும். உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும் போது போய் விதைய நடக்கூடாது. நட்டா பழம் வந்துடும், அப்படியே புழிஞ்சு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு பசங்களுக்கு தேவைப்படும் போது போய் புக்கு வாங்கக்கூடாது. புக்கு வீட்டுல இருக்கணும். அது வீட்டு தோட்டம் மாதிரி. பசங்க அது கூடயே வளரணும். வீட்டுல எப்படி ஒரு டிவி பாக்குறாங்களோ, ஒரு ரிமோட் பாக்குறாங்களோ, ஒரு போன் பாக்குறாங்களோ, அது மாதிரி எந்த விஷயத்த பாக்குறாங்களோ அது மாதிரி புக்கு பார்க்கணும், கண்ணு படணும். அவங்க படிக்கிறதுங்கிறது படிப்படியா வரலாம். ஆனா பசங்க படிக்கும் போது புக்கு வாங்குறேன் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல சில பெற்றோர்கள் பண்ற தவறு. அது பண்ணக்கூடாது. பசங்களுக்கு தேவையான புக்கை வாங்கி வைங்க, உங்களுக்கு தேவையான புக்கை வாங்கி வைங்க. அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அது கூட ஃபெமிலியரிசம், இதுதான் நார்மலைசேஷன் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு புக்கு பார்க்கும்போது வியப்பு வரக்கூடாது. ஆமா, புக்கு இருக்கும் தான், வீடுனா புக்கு இருக்கும் தான். இப்ப நாங்க சிலருக்கு புக்கு வாங்கி கொடுக்கும் போது அவங்க ஒரு 30-35 வயது ஐடில ஒர்க் பண்ற தம்பதிகள், நாங்க புக் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் புக் ஷெல்ஃப் ஒண்ணு வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல புக் ஷெல்ஃப் கிடையாது. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 3 டிஜிட்டல் இருக்கு, லேப்டாப் இருக்கு, பேட் இருக்கு, போன், 2 ஃபேன் இருக்கு, எல்லாம் இருக்கு. வீட்டுல புக் ஷெல்ஃப் கிடையாது. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது புத்தகத்தை படித்து வளராது. அந்த பொறுப்பு பெற்றோர்கள் கிட்டதான் இருக்கு.